வெல்கம் பேக் டு ஐகன் பிசிக்ஸ் விஜய். ஓகே, நமக்கு இன்னைக்கு என்ன கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த செமிகண்டக்டர் டிவைசஸ்ல பிஎன் ஜங்ஷன் டயோடு, ரிவர்ஸ் பயாஸோட கேரக்டர் பிளஸ் ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக்கை பார்க்கலாம். ஓகேவா? ரைட், லெட்ஸ் என்ஜாய் த கிளாஸ். PN junction diode. Okay, so let us consider a semiconducting material. Yes, now it will be the junction. So this is the P side and this will be the N side. அப்ப P side என்ன இருக்கும்? நம்ம திருப்பி சொல்லியிருக்கோம். P side என்ன இருக்கும்? It is a trivalent material. Okay, அப்ப ட்ரைவேலன்ட் மெட்டீரியல்னா என்ன இருக்கும்? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப 3 எலக்ட்ரான்ஸ் இருந்தா என்ன இருக்கும்? ஹோல்ஸ் இருக்கும். ஹோல்ஸ் என்ன பண்ணும்? ரெடி டு அக்செப்ட் பண்ணும், அக்செப்டார். ஓகே, அப்ப அக்செப்டாரா இருந்தா இது எப்படிமா ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் வித் பிளஸ். சரி சார், இந்த ட்ரைவேலன்ட் மெட்டீரியலை நான் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உம்முன்னு போறான். நம்ம திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா அதை வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், ஒரு கொஸ்டின் வரலாம். சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறது செமிகண்டக்டிங் டிவைசஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ மேக்ஸிமம் வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் வரைக்கும் தான். அப்படிங்கிறப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் அதை வச்சுட்டு பக்கத்தில் போனீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே வந்துடும் இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஓகே, ஸோ டெப்ளிஷன் ரீஜன், பொட்டன்ஷியல் பேரியர். ஸோ இதுக்குள்ள வச்சுட்டு கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரும். பிளஸ் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது செமிகண்டக்டர் டிவைசஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால கொஞ்சம் என்ன பண்ணலாம், கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ரைட். அப்ப உம்முனும் போறேன். யார் உம்முனும் போறான்? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம். ஓகே, அப்ப இந்த பி ரீஜன்ல யார் வந்துட்டாங்க? மைனஸ் வித் பிளஸ். ஓகே, அப்படியே அந்த சைடு போனோம்னா என் ரீஜன். அப்ப என் ரீஜன்ல யாருமா வர்றாங்க அப்படின்னா இஸ் அ பென்டாவேலண்ட் மெட்டீரியல். ஓகே, அப்ப பென்டாவேலண்ட் நம்மகிட்ட 5 எலக்ட்ரான் இருக்கும். 5 எலக்ட்ரான் இருந்தா என்ன சொல்லிடலாம்? எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணும்? டொனேட் பண்ணும், டோனார். ரைட். அப்ப டொனேட் பண்ணி டோனாரா இருந்தா ஹவ் வி கேன் ரெப்ரசன்ட் அப்படின்னா பிளஸ் வித் மைனஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் யாருமா அப்படின்னா பாப்பா. என்ன பாப்பா? பிஸ்மத், ஆர்சனிக், பாஸ்பரஸ் அண்ட் ஆன்டிமோனி. ஓகே, அப்ப எனர்ஜி லெவல் டயக்ராம் ஃபார் பி டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல் இருந்தா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, so let us consider this will be the valence band. Okay, and it will be the conduction band. Okay sir, for P type semiconductor. Okay, and the another hand it's a valence band and it will be conduction band. Okay, for N type. அப்ப this is the energy band diagram. இப்படி போட்ட மார்க் போடுவாங்களா? கண்டிப்பா போட மாட்டாங்க. அப்ப என்னையா பண்ணணும் அப்படின்னா பி டைப்பா இருந்தா ரெடி டு அக்செப்ட், அக்செப்டார். இப்போ ஒருத்தவங்க ஒரு பொருளை கொடுக்குறாங்க. இப்போ நானே இருக்கேன், நான் ஒரு பொருளை கொடுக்குறேன். கொடுக்குறவங்க கை மேலே இருக்கும், வாங்குறவங்க கை கீழே இருக்கும். அப்போ கீழே இருக்கிறவங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப the level is just like this. உடனே இதுதான் என்ன சொல்லுவீங்க? அக்செப்டார் லெவல். கொடுக்குறவங்க கை எங்க இருக்கு? நல்லா மேல இருக்கு. அப்ப இங்க இருந்துச்சுன்னா உடனே அது பேர் என்னையா சொல்லிடலாம்? டோனார் லெவல். அப்ப இதே வேர்டை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்க. is just above the valence band, well below the conduction band. P type semiconductor இங்க சொல்லும்போது well above the valence band, just below the conduction band, donor level, N type semiconductor. ஓகே சார், இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொன்னீங்களே. அப்ப என் சைடு யாருமா வந்துருவாங்க அப்படின்னா பிளஸ் வித் மைனஸ். அப்ப இந்த சைடு யார் வந்துட்டாங்க? பிளஸ் வித் மைனஸ். ஓகே, ஓகே. இப்ப இவங்க யாரு? டோனர், இவங்க யாரு? அக்செப்டர். அப்ப வாங்குறவங்க
கொடுக்கறவங்கள நோக்கி போவாங்க, கொடுக்கறவங்க வாங்குறவங்கள நோக்கி போவாங்க. ரைட், ஓகே. அப்ப the negative ions from the n region crosses the junction, enter into the n region and form the region with negative ions closer to the junction. At the same time, the positive ions from the p region crosses the junction, enter into the n region and form the region with the positive ions closer to the junction. Now these positive and the negative ions are immobile. Upon the region which consists of immobile ions is called a depletion region. Now the holes or the positive ions cannot enter into the depletion region. So it acting as a potential barrier. At the same time, the negative ions from the n region cannot enter into the depletion region. Then it is called a potential barrier. The potential barrier for germanium is 0.3 volt, for silicon 0.7 volt. Okay. So in the previous question, நம்ம என்னமா பார்த்தோம் அப்படின்னு கேட்டா ஃபார்வர்ட் பயாஸ். அப்ப ஃபார்வர்ட் பயாஸ், அப்ப பயாஸ்னா என்ன அப்படின்னா அப்ளையிங் வோல்டேஜ் நம்ம எப்படி அப்ளை பண்ணோம். அப்ப பி ரீஜன் கனெக்டட் வித் த பாசிட்டிவ் சைட், பி ரீஜன் இஸ் கனெக்டட் வித் பாசிட்டிவ் சைட், தென் இட் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ். இப்ப இங்க என்னமா பண்ண போறோம் அப்படின்னா the p region is connected with the negative. அப்ப p region அப்படிங்கிறது என்னையா பாசிட்டிவ். So when the positive connected with the negative, attract பண்ணும். ஓகே, இப்போ நான் பேட்டரியை அட்ஜஸ்ட் பண்ணி 0.1 வோல்ட் கொடுக்குறேன். ஆக்சுவலி நம்ம இப்போ சப்போஸ் when we are considering the germanium அப்படின்னா இதோட பொட்டன்ஷியல் கொடுக்கறது எவ்வளோமா இருக்கும் அப்படின்னா 0.3. ஸோ இந்த 0.3யோட வோல்டேஜ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த பி ரீஜன் இந்த நெகட்டிவா அட்ராக்ட் பண்ணும். இப்போ பேட்டரி அட்ஜஸ்ட் பண்ணி 0.2 கொடுத்தாச்சு, மறுபடியும் இந்த பி ரீஜன் இவனை அட்ராக்ட் பண்ணும். 0.3 கொடுத்தாச்சு, ஈக்குவலா அட்ராக்ட் பண்ணும். 0.4 கொடுத்தாச்சு, இப்போ பேட்டரி இந்த பி ரீஜனை அட்ராக்ட் பண்ணும். 0.5 கொடுத்தாச்சு, இந்த பேட்டரியோட நெகட்டிவ் பி ரீஜன்ல இருக்கிற பாசிட்டிவா அட்ராக்ட் பண்ணும். அப்ப நல்லா கரெக்டா சொல்லுங்க, இந்த பாசிட்டிவ் எல்லாம் அட்ராக்ட் ஆகி வெளியே வர what happens to the depletion region? Depletion region increases. இந்த கதையை வச்சுட்டு அப்படியே அந்த சைடு வாங்க. Now the n region connected with the positive. அப்ப n regionல யார் இருக்கா? நெகட்டிவ். அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னையா பண்ணும்? ஒன்ஸ் அகைன் அட்ராக்ட் பண்ணும். இப்போ பேட்டரி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணியாச்சு? 0.1 கொடுத்தாச்சு. ஒரே கதை தான், நான் 2 தடவை சொல்லியிருக்கேன். ஓகேவா? 0.1. அப்ப இங்கேயும் ஒரே பேட்டரி தான், பட் 2 தடவை சொல்றோம். 0.1 கொடுக்குறோம், ஒன்ஸ் அகைன் என் ரீஜன் அட்ராக்ட். 0.2 கொடுக்குறோம், மறுபடியும் என் ரீஜன் அட்ராக்ட். 0.3 கொடுக்குறோம், ஈக்குவலா அட்ராக்ட் பண்ணும். 0.4 கொடுக்குறோம், பேட்டரி அட்ராக்ட்ஸ் த நெகட்டிவ் அயான்ஸ் ஆர் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த என் ரீஜன். இப்ப பாருங்க, இங்க இன்க்ரீஸ் பண்ண இங்க இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிரும்? வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்ப வெளியே வர இப்ப என்னமா ஆகும் அப்படின்னா டெப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டெப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆனா கண்டக்ட் ஆகுமா? ஆகாது. ரைட், ஓகே. ஈவன் தோ சம் ஆஃப் த அயான்ஸ் diffuse into the potential barrier and it causes a very micro current. And the micro ampere வர்ற அந்த current flows in the opposite direction. ஓகேவா? ஒன்னு பேர் சொல்லிடலாம், ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட். அப்ப இதான் வந்து என்னையா? PN junction diode reverse bias. PN junction diode reverse bias. Do you get it now? Do you any doubt? No doubt. So next question என்னமா பார்க்க போறோம் அப்படின்னா PN junction diode reverse bias character. Okay. So let us consider the PN junction diode. Okay. Now the voltmeter is connected in parallel. Okay. Now a ammeter is connected in series. Okay. Through a suitable resistance R. So now it is connected with the rheostat. Okay. Okay.
ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்லியாச்சு. இப்போதான் ரிவர்ஸ் பயாஸ் பார்த்தோம். பி சைடு அப்படிங்கிறது யாரோட கனெக்ஷன்ல இருக்கணும்? நெகட்டிவ் டெர்மினல்ல இருக்கணும். ரைட், ஓகே. அப்ப பாருங்க, இதுதான் டயோடோட பி சைடு, இது டயோடோட என் சைடு. அப்ப இப்படியே வந்தீங்க அப்படின்னா, இப்படியே வந்தீங்க அப்படின்னா, இப்படியே வந்தீங்க அப்படின்னா, இப்படியே வந்தா the p side is connected with a negative. P side is connected with a negative. Then it is said to be a reverse bias character. Okay. இப்பதான் பார்த்தோம் என்னையா அப்படின்னா நெகட்டிவ் பாசிட்டிவ். இப்ப இந்த ரியோஸ்டாட்டை ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பேட்டரியில இருந்து வர்ற கரண்ட்டை வச்சு இந்த வோல்ட் மீட்டர்ல நம்ம என்ன பண்றோம்? 0.1 அப்படின்னு வைக்கிறோம். அப்ப அம்மீட்டர்ல கரண்ட் வருமா? கண்டிப்பா வராது. ஏயா அப்படின்னா இதை அதிகமா என்ன பண்ணிருக்கோம்? ரிப்பல் பண்ணிருக்கோம், கரண்ட் வந்திருக்காது. இப்ப அட்ஜஸ்ட் பண்ணி நான் 0.2 கொடுத்துட்டேன், இப்பயாச்சும் வருமா? வராது. 0.3 கொடுத்துட்டோம், வருமா? வராது. ரைட், ஓகே. இப்ப ஆக்சுவலா நமக்கு கிராஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ரிவர்ஸ். நம்ம ஏன் அப்படின்னா கரண்ட் எப்படி பண்றோம்? தலையில தான் கொடுக்குறோம், அதனால ரிவர்ஸ் பயாஸ். ஸோ the voltage is taken along x axis and current is taken along y axis. இப்போ 0.1, 0.2, 0.3 அது வரைக்கும் சுத்தமா வராது. ரைட், ஓகே. Now when we are giving 0.4, இப்போ இந்த பேட்டரி இங்க இருக்கிறத என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். so that the micro ampere of current flows after 0.4. இப்படியே வந்துருச்சு. அப்ப ஏன் அந்த நேரத்துல கரண்ட் மட்டும் வருது அப்படின்னா, some minority carriers crosses the junction. அந்த கிராஸ் பண்ற அந்த மைனாரிட்டி கேரியர்ஸ்னால கொஞ்சோன்னு கரண்ட் வரும். எவ்வளவு சார் அப்படின்னா few micro amperes which flows in the opposite direction. உடனே அதுக்கு பேர் சொல்லலாம் reverse saturation current. Okay, which is independent of junction temperature. அந்த ஜங்ஷன் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ரைட், ஓகே. நான் என்ன பண்றேன்? வோல்டேஜ் கூட 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 கொடுத்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகிட்டே இருக்கும்? இப்படியே வந்து 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 when the junction or the depletion region reaches the maximum போனதுக்கு அப்புறம் suddenly it breaks. அப்படி பிரேக் ஆகும்போது it flows to the maximum. பட் இது நமக்கு தேவை இல்லை. இப்போ இது வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இதான் வந்து என்ன அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். உடனே இது பேர் சொல்ல ரிவர்ஸ் பயாஸ் கேரக்டரிஸ்டிக் கர்வ். அப்ப ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் ரெண்டே கண்டிஷன் தான். when the p side connected with the positive, then it is forward bias. when the p side connected with the negative, அதேதான் நெகட்டிவோட இருந்தா அது ரிவர்ஸ் பயாஸ் கேரக்டர். ஓகே, ரைட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஓகே, ஃபுல் வேவ் rectifier. அப்ப which can acting as a rectifier? Diode can acting as a rectifier. அப்ப rectifier என்னையா பண்ணுது அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் பண்ணுது. அப்ப ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னையா அப்படின்னா the process of conversion of AC voltage or AC current into DC voltage or DC current is called a rectification. அப்ப ஒரு ஃபுல் ஏசிய ஒரு ஃபுல் டிசியா எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம்? அதான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ரைட், ஓகே. அப்ப let us consider two diodes D1 and D2. Okay, now both the diodes are connected with the secondary of the transformer and the primary of the transformer is connected with a AC source. Okay, now both the n sides, so now it's Pn. So both the n sides are connected. இப்போ இதுல பெக்யூலியரா என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, it is taken the output through the load resistor. அப்ப எப்பெல்லாம் நமக்கு ஒரு லோடு ரெசிஸ்டர் இருக்கோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்? கிரவுண்ட் பண்ணியாச்சு. ரைட், ஓகே. இப்ப இதுல மெயினா என்னமா பண்ண போறோம் அப்படின்னா இட் இஸ் சென்டர் டேப்டு. ஓகே, சோ ஃப்ரம் ஹியர் இட் இஸ் சென்டர் டேப்டு. சென்டர் டேப் பண்ணியாச்சு. சென்டர் டேப் பண்றதுனால நமக்கு என்னையா யூஸ் அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த எம் அப்படிங்கிறது எனக்கு பாசிட்டிவா இருந்தா இந்த என் அப்படிங்கிற டெர்மினல் நெகட்டிவா இருக்கும். அப்ப இந்த சென்டர் டேப் பண்ணா விச் இஸ் அட் 0 பொட்டன்ஷியல்.
நமக்கு தெரியும் இந்த கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஆமா, அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம், சென்டர் டேப் யூஸ் பண்றோம். ரைட், ஓகே. அப்ப ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு கேட்டா, டூரிங் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஓகே, அப்ப இதுதான் வந்து என்னையா அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். அப்ப இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்ப எம் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருந்தா என் அப்படிங்கிறது என்னையா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். இப்ப இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது கனெக்டட் வித் பி சைடு, ஸோ விச் கிவ்ஸ் தி ஃபார்வர்ட் பயாஸ். அப்ப இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது இந்த பி சைடோட இருக்கிறதுனால விச் கிவ்ஸ் தி ரிவர்ஸ் பயாஸ். அப்ப D1 அப்படிங்கிறது எனக்கு ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்குது. அப்ப இது என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும். ஓகே, அப்ப D2 அப்படிங்கிறது என்ன பண்ணுது, ரிவர்ஸ் பண்ணுது, விச் do not கண்டக்ட், கண்டக்ட் பண்ணாது. ரைட், ஓகே. அப்ப கண்டக்ட் பண்ணதுன்னா எங்க இருந்து எப்படி சார் வெளியே வருது அப்படின்னு கேட்டா, இப்ப M அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கு. அப்ப டூரிங் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் M. அப்ப M connected with P side of the diode D1. So D1 gives the forward bias. அப்ப M ல இருந்து எங்க போயிட்டோம், D1. ஓகே, அப்ப இப்படியே போய் இப்படியே போய் இப்படியே வந்தாச்சு. ரைட், ஓகே. இப்ப இட் கேன் பி டேக்கன் as A and it can be taken as B. ஓகே, அப்ப இங்க இருந்து லோடு ரெசிஸ்டர் வழியா போய் லோடு ரெசிஸ்டர் எங்க வந்தாச்சு, கிரவுண்டு. அப்ப ஏல இருந்து எங்க வந்தாச்சு, கிரவுண்டு. இப்ப கிரவுண்ட்ல இருந்து இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து எங்க வந்தாச்சு, ஜீரோ பொட்டன்ஷியலுக்கு வந்தாச்சு, ஜீரோ பொட்டன்ஷியலுக்கு வந்தாச்சு. சப்போஸ் தட் பாயிண்ட் கேன் பி டேக்கன் as C அப்படின்னா கிரவுண்ட்ல இருந்து எங்க வந்துட்டோம், சிக்கு வந்துட்டோம். அப்ப பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிருச்சு, கண்டக்ட் ஆயிருச்சு. ரைட், ஓகே. அப்ப ஐ கேன் கெட் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சா? இதுல தான் டவுட் இருக்கா? ஓகே, நோ டவுட். அப்ப நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன சார் ஆகும்? ஓகே, அப்ப இதுதான் வந்து என்னையா அப்படின்னா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். அப்ப டூரிங் த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இது நெகட்டிவ் ஆயிரும், இது பாசிட்டிவ் ஆயிரும். அப்ப n is positive which is connected with the P, so which is a forward bias. At the same time the negative அப்படிங்கிறது இந்த P சைடோட இருந்தா which is at a reverse bias. அப்ப பாசிட்டிவ் P சைடு இருந்தா forward bias which conduct the current during the negative half cycle. அப்ப இங்க negative connected with a positive, so that it's a reverse bias which do not conduct. அப்ப எந்த கண்டக்ட் பண்ணாது, நமக்கு ரிவர்ஸ் பயாஸ கண்டக்ட் பண்ணாது. ரைட், ஓகே. அப்ப எந்த சைடு சார் வந்து எந்த சைடு சார் வரும்? அப்ப n அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல n. ஓகே, n கனெக்டட் வித் P சைடு ஆஃப் த டயோடு 2. ஓகே, இப்ப நான் எங்க வந்துட்டேன், டயோடு 2. இப்ப டயோடு 2 அப்படியே வந்தா இப்படியே வந்தா ஆக்சுவலா எங்க வந்துருச்சு, B. ஓகே, அப்ப B. அப்ப B அப்படிங்கிறதுல இருந்து அடுத்து எங்க போகும், நமக்கு கிரவுண்டு. ஓகே, கிரவுண்டுக்கும் போயிருச்சு. இப்ப இந்த கிரவுண்ட்ல இருந்து மறுபடியும் இப்படியே வந்து இப்படியே வந்து மறுபடியும் எங்க போகணும், வெரி குட், ஜீரோ பொட்டன்ஷியலுக்கு போகணும். அப்ப ஜீரோ பொட்டன்ஷியல் இருக்கிற பாயிண்ட் என்னையா, சி. ஓகே, இப்ப கரண்ட் என்ன ஆயிருச்சு, ஃப்ளோஸ் இன் த யூனி டைரக்ஷனல். அப்ப டயோட் கேன் ஆக்டிங் எஸ் ஏ யூனி டைரக்ஷனல் டிவைஸ். ஒய் அப்படின்னா இதுதான் காரணம். அப்ப நமக்கு இப்ப வரக்கூடிய நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன ஆயிருச்சு, இப்படி வந்துருச்சு. அப்ப மேல கீழே ஆல்டர்னேட்டிங் கரண்ட், மேல மேல டைரக்ட் கரண்ட். அப்ப ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட ஒரு டைரக்ட் கரண்டா மாத்திட்டேன், ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஒரு டைரக்ட் வோல்டேஜா மாத்திட்டேன். அதுக்கு என்ன சொல்லலாம், ரெக்டிஃபிகேஷன். அப்ப என்ன, வாட் இஸ் ரெக்டிஃபிகேஷன்? த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் alternating voltage or alternating current into direct voltage or direct current. Okay, அப்ப what about the efficiency sir அப்படினு கேட்டா efficiency is 81.2% is the efficiency. Okay, they get it now? Do you any doubts? No doubts.